வெல்கம் டு குரு ராய ட்ரேடிங் அனாலிசிஸ். மார்க்கெட் இப்ப ஆல் டைம் ஹைல இருந்து 10% கிட்ட வந்து உங்களுக்கு ஃபால் ஆகி முடிஞ்சிருக்கு. இந்த கரெக்ஷன் இதோட முடிஞ்சிருமா, இன்னும் ஃபர்தரா கண்டினியூ ஆகுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப நிப்டி 50 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 10% வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து ஒரு மைனர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பாருங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரைஸ் வந்து அகெயின் இந்த டவுன் சேனல்ல தான் வந்து அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இன்னும். ஸோ இது இன்னும் ஃபர்தரா பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி கூட வரலாம். ஸோ இதோட இது வந்து செல்லிங் வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 23,200 வரைக்கும் ஒரு லெவல் இருக்கு. அதையும் கிராஸ் வச்சு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதை வந்து மந்த்லி இதோட சப்போர்ட், இது மேஜர் சப்போர்ட். இந்த சப்போர்ட் கிட்ட வரும், இந்த சப்போர்ட் கிட்ட வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா 22,800 வரைக்கும் வர்றதுக்குன்னா சான்சஸ் அதிகம். ஸோ அதுக்கும் மேல போச்சுன்னா லாங் டேர்ம் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ மைனர் கரெக்ஷன் வந்து ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்குள்ள என்டர் ஆயிருக்கும். ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறமா 22,800 கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கரெக்ஷன். ஸோ லாங் டேர்ம் கரெக்ஷன்லாம் நம்ம இப்போ அதை பத்தி பயப்பட வேணாம், அது போக போக எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பட் ஆனால் ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன்ஸ் வருமா அப்படின்னா வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சாலிடேஷன் பேஸ் வந்து 2 நாளா அதை வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணி கீழே தான் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு 49,627 ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா அகெயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 49,200 இந்த மந்த்லி சப்போர்ட் வந்து கிராஸ் ஆகுது. அந்த மந்த்லி சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் எடுக்க முடியும், அதையும் கட் பண்ணி வராது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அதை நம்ம நம்பலாம். அப்படி ஒரு வேலை அதையும் கட் பண்ணிச்சுன்னா தென் இமீடியட்டா ஒரு 47,700 ஒரு. ஸோ இந்த 3 சப்போர்ட்டையும் கிராஸ் பண்ணதுன்னா வந்து 47,700 சப்போர்ட் எடுத்தப்ப இது ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான். அதையும் ஃபர்தரா கட் பண்ணி கீழே வந்ததுனால உங்களுக்கு லாங் டேர்ம் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்ம லாங் டேர்ம் கரெக்ஷன் எல்லாம் இதுல வரோன்றதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் சினாரியோ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த 49,700 எடுக்கணும். அது இல்லைனாலும் இந்த மந்த்லி சப்போர்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு 49,200 அவரேஜ்ல எடுக்கலாம். இந்த இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா உங்களுக்கு நிப்டி பேங்க்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்கு. நிப்டி பேங்கோட சப்போர்ட் இருந்தாதான் நிப்டி மேல போகும். நிப்டிக்கு வந்து நிப்டி பேங்கோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ we have to wait and see. இன்னும் கரெக்ஷன் முடியல, கரெக்ஷன் இன்னும் கண்டினியூ தான் ஆயிட்டு இருக்கு. கரெக்ஷன் முடியறதுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நிப்டி மிட் கேப் இது மந்த்லி சப்போர்ட், லாங் டேர்ம் சப்போர்ட். இந்த லாங் டேர்ம் சப்போர்ட்டை உடைச்சிட்டு 2 நாளா உங்களுக்கு கீழே ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த செகண்ட் டே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் புல்லிஷ் இது இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்றாங்க. நாளைக்கும் இது வந்து மண்டே அன்னைக்கும் இந்த இருந்து கண்டினியூ ஆகி சப்போர்ட் எடுத்து மேல போக ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு மேபி இந்த சப்போர்ட் இந்த லாங் டேர்ம் சப்போர்ட்டுக்குள்ள வர்றதுக்கு அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. ஏன்னா இங்க வந்து இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இது வந்தாதான் உங்களுக்கு புல்லிஷா இந்த கிராஸ் கிடைச்சாதான் இது உள்ள வர முடியும். இல்லைன்னா இந்த இடத்துலயே உங்களுக்கு இப்படி சைட் வேஸ்லயே போயிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நிப்டி மிட் கேப்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நிப்டி ஸ்மால் கேப்பும் சேம் சினாரியோ நிப்டி மிட் கேப் தான். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பையிங் வந்தாதான் வந்து உங்களுக்கு திரும்பி இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டுக்குள்ள வரும். அப்படி இல்லைன்னா இங்கேயே சைட்வேஸ் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்ல இன்னும் ஃபர்தர் செல்லிங் வந்ததுன்னா இந்த சப்போர்ட்டை கிராஸ் பண்ணி கீழே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா we hope இந்த இடத்துல சைட்வேஸ் போகும் அப்படின்றதான் வந்து சான்சஸ் ஆர் ஹை. பெஸ்ட் செக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிப்டி ஐடி. நிப்டி ஐடி பாத்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் பேஸ்க்குள்ளேயே தான் இருக்கு. இங்கேதான் மேலேயும் கீழும் போயிட்டு இருக்கு. 20 டே 50 டே மூவிங் ஆவரேஜ் மேலதான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்க கன்சிடர் பண்றதுன்னா நிப்டி ஐடி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம். அதுலயே வந்து பார்த்து நிதானமா ஸ்டாக்ஸ் வந்து ஒரே டைம்ல ஃபுல்லா அக்யூமுலேட் பண்ணாங்க.
கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணலாம். நிப்டி ஆட்டோ இந்த ஆல்ரெடி மந்த்லி சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்துருச்சு. தென் அகெயின் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டை அந்த சப்போர்ட்டையும் கிராக் பண்ணி கீழே வந்துருச்சு. இங்க வந்து இப்போ லாஸ்ட் இந்த தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு சின்ன ஸ்மால் ஒரு புல்லிஷ் கேண்டில், ஒரு கிரீன் கேண்டில். பட் ஆனால் இது வந்து ஹோப் இல்லை, இது ஃபர்தரா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ 21,300 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. ஸோ நிப்டி ஆட்டோவில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா எடுங்க. நீங்க ஸ்டாக்ஸோட அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ட்ரேட் எடுக்கிறது நல்லது. இந்த நிப்டி மெட்டல் எக்ஸாக்ட்லி சப்போர்ட்ல இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்தரா இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா 8,400 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ இது வந்து நம்ம ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸும் ஹையா இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் எல்லாம் 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுலயும் நிப்டி மெட்டல்ல நீங்க ஸ்டாக்ஸ் எடுக்கிறவங்களும் கேர்ஃபுல்லா எடுங்க. ஃபார்மா பாத்தீங்கன்னா மந்த்லி சப்போர்ட், லாங் டேர்ம் சப்போர்ட்டை உடச்சி அந்த கீழே வந்துருச்சு. தென் இது வந்து பாத்தீங்கன்னா நிப்டி மாதிரி ஒரு டவுன் சேனல்ல தான் இது வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஃபர்தரா பாத்தீங்கன்னா இன்னும் இப்படியே உங்களுக்கு ஸ்லோவா உங்களுக்கு இங்கேயே ஒரு நாள் புல்லிஷ் ஒரு நாள் பேரிஷ் இது ஃபர்தரா ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு 21,400ல ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுனாலும் இந்த சைட்வேஸ்ல இங்கதான் உங்களுக்கு வந்து இந்த மந்த்லி சப்போர்ட்டுக்கும் இதுக்கும் நடுவில் நடுவில் தான் உங்களுக்கு இந்த ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. ஸோ நிப்டி ஃபார்மால இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நிப்டி எஃப்எம்சிஜி ரொம்ப மோசமான இதுல இருக்கு. இது ஆல்ரெடி மந்த்லி சப்போர்ட்டை உடச்சி இன்னும் கீழே வந்தாச்சு. ஸோ இங்க வந்து இது ஃபர்தரா வந்து மண்டே அன்னைக்கு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப ஹை. 54,938ல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மெலிடான ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் எல்லாம் வராது. இங்க எதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்க்கும் இதுக்கும் நடுவுல ஒரு சின்ன சைட்வேஸா தான் போயிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. தென் எனர்ஜி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எலெக்ஷன் லோ கிட்ட வந்து அதையும் உடைச்சு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது ஃபர்தரா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ஹை. இதுதான் பாருங்க, இதுதான் எலெக்ஷனோட June 4th அந்த இதோட லோ. அதை வந்து அதையும் உடைச்சு கீழே க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது இன்னும் ஃபர்தரா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ஹை. ஸோ நிப்டி எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிப்டி மீடியா சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி இது வந்து டவுன் சேனல்ல தான் இருக்கு. இது இன்னும் ஃபர்தரா ஃப்ரீ ஃபால் ஜோன்ல தான் இருக்கு. இன்னும் ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் ஹை. ஸோ நிப்டி மீடியாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா ஆக மட்டும் எல்லா செக்டாருமே பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கரெக்ஷன் லெவல்ஸ் முடியல. எல்லாமே இன்னும் கொஞ்சம் வந்து கரெக்ஷன் லெவலுக்கு இன்னும் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு வந்து குளோபல் மார்க்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னும் சொல்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இல்ல. நமக்கு எஃப்ஐயோட செல்லிங்கும் ஒரு பக்கம் அதிகமா இருக்கு. ரெண்டாவது இந்த கம்பெனிஸோட Q2 ரிசல்ட்ஸும் ஒன்றும் பெரிய ப்ராமிசிங்கான ரிசல்ட்ஸும் நிறைய கம்பெனிஸ்க்கு இல்லை. அதனாலயும் வந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. அதனால இன்வெஸ்டர்ஸ் இன்னும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா எடுக்கணும், ட்ரேட் எடுக்கணும். லாங் டேர்முக்கு வந்து அக்யூமுலேட் பண்ணணும் அப்படின்னா கூட எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தான் அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரே டைம்ல வாங்காதீங்க. நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் லாங் டேர்ம் க்ரோ இதுக்கு அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராயர் ட்ரேடிங் அனாலிசிஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.